பவன் கல்யாண் மூலமாக இங்கு ஏதாவது செய்யலாம் என பாஜக நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாடு மண் அதற்கு இடம் கொடுக்காது. அமைச்சர் எஸ். சிவசங்கர் காட்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் குன்னம் சட்டமன்றத் தொகுதிகளில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ரூபாய் 23 கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக எவரும் குறை சொல்ல முடியாத சிறப்பான ஆட்சியை நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து கேள்வி எழுப்பினர். சிறப்பான ஆட்சி நடத்தியிருந்தால் மக்கள் அதிமுகவுக்கு மீண்டும் அங்கீகாரம் கொடுத்திருப்பர். மக்கள் தூக்கி எறிந்த ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. நாட்டில் என்ன நடக்குது என தெரியாமலேயே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியாவையே குலுங்க செய்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் அவரது ஆட்சி மக்கள் விரோதாட்சியாக இருந்ததால் திமுக ஆட்சியை மக்கள் அமைத்தனர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாக்குத் திருட்டு இருந்தது என அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, தற்போது நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்குத் திருட்டு இருக்கின்றது என்பதை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி ஆதரப்பூர்வமாக எடுத்து வைத்து வருகிறார். அதற்கு அமித்ஷா சொல்கின்ற பதிலை அவரது கட்சியைச் சேர்ந்த வேறு எவராவது முன்பே சொல்லியிருக்க வேண்டும். வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை. யாரும் சொல்லாததை தற்பொழுது திசை திருப்புகின்ற பணியாக அமித்ஷா சொல்வது ஏன் என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி மாநிலக் கூட்டத்தில் திமுக குறித்து நடிகர் விஜய் விமர்சனம் செய்த கேள்விக்கு தமிழக மக்கள் இதற்கு தேர்தலில் உரிய பதில் சொல்வார்கள் என பதில். அண்மை காலமாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழ்நாடு விஷயங்களில் கருத்து சொல்வது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, பாஜகவுக்கு எவரையாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பிடித்து வந்து அவர்களை வைத்து அரசியல் நடத்துவது வழக்கம். ஏற்கனவே அண்ணாமலையை அழைத்து வந்ததை பார்த்தோம். அதேபோன்று ஆந்திர துணை முதல்வரை இங்கு கொண்டுவரப் போகின்றனரோ எனத் தெரியவில்லை. அவருக்கு தமிழ்நாட்டின் களநிலவரம் புரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவிலேயே பாஜகவுக்கான தளம் கிடையாது. தற்போதுதான் அங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே பவன் கல்யாண் மூலமாக இங்கு ஏதாவது செய்யலாம் என பாஜக நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாடு மண் அதற்கு இடம் கொடுக்காது. வரும் தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் தொப்பி ராஜா. அதாவது தற்போதைய நடைபெறுகின்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்து வருகிறார். ஆனால் அமித்ஷா அதற்கு சொல்லியிருக்கிற பதில் என்பது மிக மிக அபத்தமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமித்ஷா சொல்வதை ஏற்கனவே அவருடைய கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். அதற்கு முன்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் இருந்தது, யாராவது சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு முன்பாக பாஜகவிலேயே பிரதமராக மரியாதைக்குரிய வாஜ்பாய் இருந்தார், அவர் சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லாததை இவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார்கள், இப்போதும் சொல்லாததை இப்போது வந்து சொல்கிறார்கள் என்றால் தங்களுடைய திருட்டை மறைப்பதற்காக திசை திருப்புகிற வேலை. அதுவும் அமித்ஷா தொடர்ந்து இது போன்றுதான் அவர் திசை திருப்புகிற பணியை செய்வார். பாண்டிச்சேரியிலும் தாவேக தலைவர் வந்து திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் இதற்கு தேர்தலிலே பதிலளிப்பார்கள். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா எதா இருந்தாலும் கருத்து சொல்றது, குறிப்பா இந்து சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி பாஜகவுக்கு வந்து யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் புதுசாக இறக்கி அவங்கள வச்சு அரசியல் பண்ணுவது வழக்கம். ஏற்கனவே அண்ணாமலையை வந்து போலீஸ்காரர் இருந்தவரை கூப்பிட்டு வந்து பண்ணதை எல்லோருமே பார்த்தோம். அது மாதிரி ஆந்திரா துணை முதல்வர் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களா என்னமோ தெரியல. அவருக்கு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் புரியாது. அவர் ஆந்திராவில் இருக்கிறதா நினச்சிட்டு பேசுகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவிலேயே அவர்களுக்கான பிஜேபிக்கான தளம் கிடையாது. அவர்கள் அங்கேயே இப்போதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தளத்தை விரிவாக்க. எனவே பவன் கல்யாண் மூலமாக இங்கே ஏதாவது செய்யலாமா என்று பாஜக நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாடு மண் அதற்கு இடம் கொடுக்காது. அதிமுக தலைவர் பலமான கூட்டணி அமையும் அப்படின்ட்டு எடப்பாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்க தான் போகிறோம். சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம்
மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க தான் போகிறது. நன்றி.